சோதனையில் விழும் படிகள். ஒரு மனிதன் பாவச் சோதனையில் விழும்போது பின்வரும் நிலைகளை கடக்கிறான். 1. பொல்லாத எண்ணம். 2. தீமையான கற்பனை, தொடர்ந்து தவறான யோசனைகள். 3. தவறானதை செய்யும்படியான ஆவல். 4. தீய செயல்கள். 5. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகுதல். 6. துணிகரமாக தொடர்ந்து பாவம் செய்தல். இந்த குறிப்புகளை மனதில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருங்கள். சோதனை நேரத்தில் சாத்தான் உங்கள் உள்ளத்தில் எழுப்பும் எண்ணங்களும் கொடுக்கும் ஆலோசனைகளும். 1. இந்த ஒரு தடவை மட்டும் இந்த தவறை செய்வதில் என்ன இருக்கிறது? 2. நீ செய்வது அப்படியென்றும் பெரிய பாவம் இல்லையே, நீ செய்வது பாவமே இல்லை. 3. எல்லாரும் அதை செய்கிறார்கள், நீ செய்வதில் என்ன? 4. நீ செய்வது பாவம் என்று பைபிளில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? 5. இந்த ஒரு தடவை மட்டும் செய்தால் நீ இதற்கு அடிமையாகி விடுவாயா என்ன? 6. இந்த ஒரு தடவை மட்டும் இதை செய்வதில் என்ன தவறு? 7. உனக்கு இந்த ஒரு பலவீனம்தானே, இந்த ஒரு குறைவுதானே இருக்கிறது. 8. நீ செய்ய விரும்புகிறதை செய்து இன்பத்தை முதலில் அனுபவித்து அதற்கு பின்பு மன்னிப்பு கேட்டு சரி செய்து கொள்ளலாம். 9. நீ செய்ய விரும்புகிறதை உடனே செய்துவிடு, பின்னர் அதற்கு வாய்ப்பு கிடைக்காது. செய்த பின்பு அறிக்கை செய்து விட்டு விடலாம். 10. பாவமான இந்த செயலை முழுவதும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் செய்தால் பரவாயில்லை. 11. நீ இந்த பாவத்தை எத்தனை முறை செய்தாலும் தொடர்ந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரே, உன் ஜெபத்தை கேட்கிறாரே, உன்னை உபயோகிக்கிறாரே, தொடர்ந்து இதை செய்தால் என்ன? 12. மற்றவர்களிடத்தில் இருக்கிற பல குறைவுகள் உன்னிடத்தில் இல்லையே, ஆகவே இந்த தவறை செய்தால் பரவாயில்லை. 13. எத்தனையோ தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகள் எல்லாம் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகள் இருப்பதில் தவறு ஒன்றுமில்லை. 14. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகத்தானே இதை செய்கிறாய். 15. இந்த பாவத்தில் நீ விழாமல் கட்டுப்பாடோடு இருந்தால் மற்றொரு பாவத்தில் திடீரென்று பயங்கரமாக விழ வேண்டியது இருக்கும். 16. நீ எத்தனையோ தடவை இந்த பாவத்தில் விழுந்திருக்கிறாய். எத்தனை முறை ஆண்டவர் உனக்கு மன்னிப்பார்? இனி மன்னிப்பு கேட்பதில் எந்த பயனும் இல்லை, உனக்கு இருக்கிற இந்த ஒரு பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும். 17. இந்த பாவம் பழக்கத்தை விட்டு விடுவதற்கு நீ எவ்வளவோ முயற்சிகள் எடுத்திருக்கிறாய், இதுவரை உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இனி கடைசி வரை நிச்சயமாக வெற்றி கிடைக்காது. ஆகவே நீ இனி எந்த முயற்சியும் எடுப்பதிலும் பயன் ஒன்றும் இல்லை. 18. இந்த பாவச் செயல்களை நீ எப்போதாவது தானே செய்கிறாய், நீ இதற்கு அடிமையாகி விடவில்லை, நீ நினைத்தால் விட்டு விடலாம். வேதவசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த வேத வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்ற ஆவியானவர் நம்மை பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்வார். நாம் சோர்ந்து போக அவசியமில்லை. ஆமென்.